ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மெட்ராஸ் சமையல். இன்றைக்கி நம்ம மெட்ராஸ் சமையலில் வத்த குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதோட ஸ்பெஷல் மசாலா நம்ம வறுத்து அரைக்கும் போதே அவ்வளோ ஒரு வாசனை வரும். அது மட்டும் இல்லாமல் நம்ம இந்த குழம்பு செஞ்சு முடிக்கிறப்போ வீடே அப்படியே வத்த குழம்பு வாசனையில் மிதந்துட்டுருக்கோம். அந்த அளவுக்கு சூப்பராக நல்ல ஒரு வாசனையாக நல்ல ஒரு டேஸ்ட்டான ஒரு குழம்பு. இப்போ இது பண்ணுறதுக்கு நம்ம வந்து அந்த மசாலா ரெடி பண்ணணும். அதுக்கு ஒரு பேனில் ரொம்ப கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் போல் போதும். எண்ணெய் லைட்டாக சூடானதும் இதில் வந்து 2 டீஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துக்கோங்க. நம்ம இந்த மாதிரி கடலைப்பருப்பு அப்புறமா அரிசி சேர்க்கும்போது அந்த குழம்புக்கு வந்து ஒரு கெட்டித்தன்மை கொடுக்கும். அதுக்காக தான் நம்ம சேர்த்துக்கிறோம். கடலைப்பருப்பு லேசாக வறுபட்டதும் இதில் 1 டீஸ்பூன் அரிசி, நான் வந்து சாப்பாட்டு அரிசி தான் எடுத்திருக்கேன், எந்த அரிசினாலும் ஓகே தான். அதுக்கப்புறமா இது கூடவே 1 டீஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் சீரகம், ஒரு 10-15 போல் வெந்தயமும் நல்ல ஒரு டேஸ்ட் ஆட் பண்ணும். எல்லாத்தையும் சேர்த்துட்டு இந்த எண்ணெயிலே வந்து லேசாக வறுபடட்டும். இந்த மாதிரி வறுபட்டதும் இதில் வந்து கொஞ்சமாக ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு துருவின தேங்காய் சேர்த்துக்கோங்க. கூடவே 2 தக்காளி, மீடியம் சைஸ் தக்காளியில் 2, ரொம்ப பெரிய சைஸ் தக்காளியில் நமக்கு 1 போதும். மீடியம் சைஸ் தக்காளியில் நான் 2 சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறமா ஒரு 4-5 கருவேப்பிலை இலை. இதை வந்து ஃபஸ்ட்டே வந்து நம்ம எண்ணெயில் சேர்க்குறதாலும் சேர்த்துருக்கலாம். நான் கொஞ்சம் லேட்டாக சேர்த்துட்டு இது வந்து லேசாக வதங்கட்டும். ரொம்ப நேரம் வைக்க தேவையில்ல, ஒரு 2 நிமிஷம் போல் வதங்கினா போதும். இப்போ பார்த்தோம் அப்படின்னா தக்காளி வந்து லேசாக வதங்கி வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிடலாம். மாற்றிட்டு கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு எவ்வளோ நல்லா அரைக்க முடியுமோ அந்தளவுக்கு நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அவ்வளோதான். இந்த அரைச்சிட்டு வந்த மசாலா அவ்வளோ ஒரு நல்ல வாசனையாக இருக்கும். இப்போ வந்து நம்ம குழம்பு பண்ண ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு ஒரு பேனில் 4 டேபிள் ஸ்பூன் போல் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. நான் வந்து நல்லெண்ணெய் எடுத்திருக்கேன். எண்ணெய் சூடானதும் இதில் கொஞ்சமாக கடுகு உடஞ்சதும் இதில் வந்து கொஞ்சம் உளுத்தம்பருப்பு, கூடவே கொஞ்சமாக வெந்தயம் எல்லாத்தையும் சேர்த்துட்டு இந்த மாதிரி வறுபட்டதும் இதில் வந்து ஒரு 20 போல் சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன். அதை வந்து கொஞ்சம் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். பெரிய வெங்காயம்னா 1 சேர்த்துக்கோங்க, நல்லா சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு 10 பல் போல் பூண்டு, 10லேருந்து 15 பல் வரைக்கும் நம்ம சேர்த்துக்கலாம். ஒரு காஞ்ச மிளகாய், ஒரு கொத்து கருவேப்பிலை இலை எல்லாத்தையும் சேர்த்துட்டு இந்த வெங்காயம் வந்து கொஞ்சம் ஒரு கோல்டன் கலரில் வரணும். அப்போ வந்து இன்னுமே நல்லாயிருக்கும். அதனால் வெங்காயம் கொஞ்சம் நேரம் வதங்கட்டும். இப்போ பார்த்தோம் அப்படின்னா வெங்காயம் வந்து லேசான ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். நம்ம வந்து இதில் மசாலா சேர்க்க போகிறோம். ஒரு 1/4 டீஸ்பூன் போல் பெருங்காயத்தூள், கூடவே கொஞ்சமாக மஞ்சள் தூள், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், அதுக்கப்புறமா காரத்துக்கு ஏற்ப மிளகாய்த்தூள் 2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. இல்லைனா நம்ம காரத்துக்கு ஏற்ப நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கலந்ததுக்கப்புறமா இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு இதில் வந்து நம்ம ரெடியாக வச்சுருக்கோம்ல மசாலா, அரைச்சி ரெடியாக வச்சுக்கக்கூடிய மசாலாவை நம்ம சேர்த்துக்கலாம். கூடவே தேவையான அளவு தண்ணியும் சேர்த்துக்கோங்க. இது வந்து கொஞ்சம் நேரம் வேகட்டும். இப்போ இதில் வந்து நம்ம புளி தண்ணி சேர்க்க போகிறோம். அதுக்கு நான் இன்றைக்கி வந்து ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளி, ரொம்ப வேண்டாம் ஏன்னா ஏற்கனவே நம்ம தக்காளியும் சேர்த்துருக்கோம், அதனால் ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளியை 1 கப் தண்ணியில் கொஞ்சம் நேரம் ஊற வச்சுருந்தேன். அதை வந்து அப்படியே அந்த ஸ்குவீஸ் பண்ணிட்டு அந்த ஜூஸை மட்டும் நம்ம எடுத்துட்டு நம்ம குழம்பு பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் கொதிச்சிட்ருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம அதை புளி தண்ணியை வந்து உள்ளே சேர்த்துடலாம். கூடவே தேவையான அளவு தண்ணியும் சேர்த்துக்கோங்க, தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் சேர்த்துட்டு இது வந்து கொஞ்சம் நேரம் ஒரு 8லேருந்து 10 நிமிஷம் போல் வேகட்டும். இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்குறப்போ பாருங்கள் ஓரளவுக்கு குழம்பு கெட்டியாக வந்திருக்கும். இதனால் 1லேருந்து 2 டீஸ்பூன் அளவுக்கு நாட்டு சக்கரை சேர்த்துருக்கேன். வெல்லம், நாட்டு சக்கரை சேர்த்துட்டு இது வந்து மறுபடியும் வந்து ஒரு 2-3 நிமிஷம் வேகட்டும். தூரம்பருப்பு அப்புறமா வந்து அரிசியெல்லாம் சேர்த்ததுனால அந்த குழம்புக்கு வந்து அது ஒரு கெட்டித்தன்மை கொடுக்கும். இந்த கேப்பில் நம்ம வந்து சுண்டை வத்தலை நம்ம வந்து வறுத்துடலாம். அதுக்கு ஒரு பேனில் மறுபடியும் கொஞ்சம் 2 டேபிள் ஸ்பூன் போல் எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் லைட்டாக சூடானதும் இதில் வந்து ஒரு 2 கைப்பிடி அளவுக்கு சுண்டைக்காய் வத்தல் இருக்கும்ல அது எடுத்திருக்கேன். கொஞ்சம் கலர் மாறி நமக்கு வந்து இந்த மாதிரி வரும். இப்போ நம்ம ஆஃப் பண்ண போகக்கூடிய ஸ்டேஜில் கொஞ்சமாக கருவேப்பிலை இலை, இது வந்து ஆப்ஷனல் தான், வேணும்னா நம்ம சேர்த்துட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அப்போ அந்த கருவேப்பிலையோட வாசனையும் நமக்கு வந்து கிடைக்கும். இது வேண்டாம்னா நம்ம ஸ்கிப் பண்ணிடலாம். இப்போது நம்மளோட குழம்பு நல்லா கொதிச்சிட்ருக்கு. அதை வந்து அப்படியே மேலே சேர்த்துட்டு ஒரு தீயை வந்து கொஞ்சம் குறைச்சி வச்சுக்கோங்க. வச்சுட்டு 1 நிமிஷம் போல் இருந்தால் போதும். இப்போ இதை வந்து நம்ம மூடி வச்சிடணும். மூடி வச்சுட்டு அது கொஞ்சம் நேரம் அதை ஸ்டவ் ஆஃப் பண்ணதுக்கப்புறமா ஒரு 10-15 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். அதுக்கப்புறமா நம்ம ஓப்பன் பண்ணலாம். அது வரைக்கும் அப்படியே இருக்கட்டும். இதை வந்து நம்ம இப்போ ஓப்பன் பண்ணும்போது வரும் பாருங்கள் ஒரு வாசனை, அவ்வளோ சூப்பராக இருக்கும். அப்படியே வீடே நல்ல ஒரு வாசனை. அந்த சுண்டக்காய் அந்த அந்த ஃப்ளேவர், அந்த வத்தலோட ஃப்ளேவர், அந்த குழம்பு ஃப்ரெஷ்ஷாக அரைச்ச மசாலா எல்லாத்தையும் சேர்த்துட்டு நம்ம சர்வ் பண்ணும்போது அவ்வளோ சூப்பராக இருக்கும். இது வந்து நம்ம காலையில் பண்ணோன்னா நைட்டு இல்லை அடுத்த நாள் எல்லா நாளுக்குமே வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். டடா,
அவ்வளோதான், நம்மளோட சூப்பரான மணக்க வத்த குழம்பு ரெடியாக இருக்குது. இப்போ நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாமா? ஹா 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 ஹா. அது வந்து அந்த நல்ல ஒரு திக்னஸ் ஆட் பண்ணுவோம் அந்த குழம்புக்கு. சான்ஸே இல்லை, அவ்வளோ சூப்பராக இருக்குது. நீங்களும் கண்டிப்பாக இந்த ரெசிபியை வீட்டில் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மெட்ராஸ் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாவின் சுவையரம்புகள் மலரட்டும்.